வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தமிழர் திருநாள், உழவர் திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் பொங்கலை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடுவோம். அறுவடை செய்து வீட்டிற்கு வரும் நெல் மணிகளைப் போல உங்கள் இல்லங்களில் இன்பங்கள் வந்து சேரட்டும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிப்ரவரி 2026 விசா புல்லட்டின். நம்ம தொடர்ந்து விசா புல்லட்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த புது அரசாங்கம் வந்த பிறகு எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. விசா புல்லட்டினும் அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு காரணங்கள் ரீசன்ட் டைமாக அவங்க கொண்டு வந்த அந்த ரிவ்யூ ப்ராசஸ், அதனால் ஏற்படக்கூடிய டிலே. மிக முக்கியமாக இந்த கன்சுலேட்டில் ஆர் எம்பசியில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய விசாக்களோட எண்ணிக்கை கம்மியாகுது, அதோட ப்ராசஸ் பெருசாகுது, அதில் ரிவ்யூ ப்ராசஸ் நிறையா இருக்குது. இதனால் அன்யூஸ்டு க்ரீன் கார்டு வந்து போன வருடமும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வந்ததாக நம்ம அறிகிறோம். இந்த வருடமும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறோம். ஆனால் போன வருடம் கரெக்டாக இவ்வளோ தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியல. பட் கூடிய சீக்கிரம் வந்து அந்த யூஎஸ்இஸ் அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து ஒரு வீடியோ பார்ப்போம். ஜனவரி பார்த்தோம், ஒரு ஜாக்பாட் மாதிரி நல்லாவே வந்து புஷ்ஷாக இந்த டேட்டு. இப்போ பிப்ரவரி விசா புல்லட்டின் வந்திருக்கு. அதில் எவ்வளோ வந்து ஜாக்பாட்டாக வந்திருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். அந்த டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், அந்த சார்ட்டில் 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஃபார் ஃபைலிங் கொடுப்பாங்க, ஃபைனல் ஆக்ஷன் டேட்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு க்ரீன் கார்டு உங்கள் கையில் எப்போ வரும்னா, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் உங்களோட ப்ரியாரிட்டி டேட் வந்தால் மட்டும்தான் வரும். அதாவது ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் உங்கள் ப்ரியாரிட்டி டேட் வந்துருக்கணும். சப்போஸ் வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட் இப்போ தான் 01 மே 2014 வருதுன்னா என்ன அர்த்தம்னா, 01 மே 2014 இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து க்ரீன் கார்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள் கொள்ளப்படும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் ப்ரியாரிட்டி டேட் வரும்போது உங்களுக்கான அந்த க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க. டேட் ஃபார் ஃபைலிங்னா என்னப்பா அப்படின்னா வந்து அந்த டேட் இருக்கும்போது நீங்கள் உங்களோட க்ரீன் கார்டு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணலாம். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் I-485 இனிஷியேட் பண்ணலாம். இஃப் யூஎஸ்சிஎஸ் வந்து அந்த டேட்டை யூஸ் பண்ணலான்னு சொன்னால், பெரும்பாலான நேரங்களில் மிக முக்கியமாக ஃபிஸ்கல் இயர் ஆரம்பிக்கும் போது அந்த டேட் ஃபார் ஃபைலிங் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள. ஸோ நிறைய பேர் வந்து க்ரீன் கார்டு EAD அட்வான்ஸ் பவர்லாம் வாங்கிக்கலாம். வீசாவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. I-485 இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த 2 டேட். இப்போ அந்த 2 டேட்டும் பிப்ரவரி 2026 விசா புல்லட்டின்ல எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் பார்த்துருவோம். டேட் ஃபார் ஃபைலிங் பார்க்கும்போது ஜனவரியும் பிப்ரவரியும் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. பட் டிசம்பர் ஜனவரி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ போடும்போது சொன்னோம். யூஸ்வலாகவே ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புஷ் கொடுப்பாங்க டேட் ஃபார் ஃபைலிங்க்கு. பட் மிட் ஆஃப் த ஃபிஸ்கல் இயரில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, மைட் பி அந்த ஃபேமிலி பேஸ் ரிவ்யூ பண்ணி போன வருடம் உபயோகப்படுத்தப்படாத ஃபேமிலி பேஸை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அந்த புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கு. ஃபைனல் ஆக்ஷன் டேட் அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா ஃபைனல் ஆக்ஷன் டேட் மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேட் ஃபார் ஃபைலிங்கை இங்கே வச்சுருவாங்க, ஃபைனல் ஆக்ஷன் டேட் இங்கே இருக்கும். டேட் ஃபார் ஃபைலிங் என்ன சொல்லுவாங்க, இந்த டேட்டு இந்த ஃபிஸ்கல் இயருக்குள்ளே அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் ஆக்ஷன் டேட் மூவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட எய்ம் என்ன இருக்குன்னா, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் டேட் ஃபார் ஃபைலிங்கும் அதை வருஷத்தோட முடியும் போது அச்சீவ் பண்ணிருக்கணும்னு டார்கெட் வச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இடையில உள்ள சில க்ரீன் கார்டு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண முடியாமல் போகும். அதை என்ன சொல்கிறேன்னா வந்து சில க்ரீன் கார்டு வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து 1,40,000 எப்பயுமே வர எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டு இருக்குது. ப்ளஸ் ஒரு 60,000 க்ரீன் கார்டு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன், ஃபேமிலி பேஸ் வருது. இப்போ 2 லட்சம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மாதிரி டேட் ஃபார் ஃபைலிங் வச்சிருக்காங்க. பட் ஃபைனல் ஆக்ஷன் டேட் மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களால ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியாது. ஒரு 50,000 இல்லை 40,000 அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணால் வேஸ்ட் பண்ண தான் அது வந்து திரும்ப வந்து ரீகேப்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கான லா வந்து INA ஆக்டில் இல்லை. ஸோ அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வேஸ்ட் பண்ணால் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நிறையா வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்டு எவ்வளோ வந்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ கிட்டக்க வந்து டேட் ஃபார் ஃபைலிங்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு வீசாவும் வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்க்குறீங்க ஜனவரி பிப்ரவரி எந்த சேஞ்சுமே இல்லை, பெரிய ஒரு சஸ்பென்ஸே இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் டேட் ஃபார் ஃபைலிங்கும் சரி, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் சரி, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மீம் தான் ஞாபகம் வருது, அதில் ஒன்றும் இல்லை அப்படியே கீழே போடு அப்படிங்கிற ஒரு மீம் தான் ஞாபகம் வருது.
பட் ஒரு சேஞ்ச் இருக்கு, அதை நான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக பார்க்குறேன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ விசா புல்லட்டின் பார்க்குறீங்க, விசா புல்லட்டினில் இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்க்குறீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். என்னன்னா ஆல் அதர் கண்ட்ரிஸ், இப்போது இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் இல்லாத ஆல் அதர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த ஆல் அதர் கண்ட்ரிஸ் கரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இருந்தால் தான் நமக்கு ஒரு வேளை நிறைய வீசா, அதாவது வந்து அன்யூஸ்டு வீசா வரும்போது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீசா வந்து இப்போ EB3 நிறையா வருதுன்னு வச்சிங்களேன், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு அவ்வளோ வேணாம்னா மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரிஸ் எது இருக்கோ அதுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது EB3ல மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரி எதுவாக இருக்குது, ஆப்வியஸாக இந்தியாவாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு அது ஒரு புஷ் கொடுக்கும். ஸோ கரண்ட்டில் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். EB1 கரண்ட்டில் இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமான செய்தி இந்தியாவுக்கும் சரி சைனாக்கும் சரி. இப்போ இந்தியா சைனா பார்த்தீங்கன்னா ஒரே டேட் வச்சுருக்காங்க EB1ல. EB2 பார்க்கும்போது 01 ஏப்ரல் 2024. அட்லீஸ்ட் ஓகே, ஒரு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஒரு 4-5 மாதம் தான் வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அது வந்து கவர் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது கவர் பண்ணிட்டாலும் இனி EB2 இந்தியா புஷ்ஷாக யூஸாக இருக்கும். இப்போ EB3 பார்த்தீங்கன்னா 01 ஜூன் 2023 இருக்கு இல்லையா, இது ஒரு 5 வீக்ஸ் வந்து அட்வான்ஸாக வந்திருக்கு. போன விசா புல்லட்டின் பார்க்கும்போது இந்த விசா புல்லட்டின்ல 5 வீக்ஸ் அட்வான்ஸாக வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். பிகாஸ் EB3 ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்ல வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியா தான் அங்கேயும் பேக்லாக்ல இருக்காங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இந்தியா வந்து சீக்கிரமாக வந்து டேட்ஸ் மூவ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்களோட டேட்டுமே சீக்கிரமாக மூவ் ஆகணும்னு வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன், நமக்கு நிறைய வந்து அன்யூஸ்டு விசா வந்திருக்குன்னு தெரியுது. பட் அந்த நம்பர் தெரியல, கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லா இடத்துலையும் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு எந்த மூவ்மெண்ட் இல்லைனாலுமே அட்லீஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு EB3ல ஒரு 5 வீக்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்து இந்த விசா புல்லட்டின்ல நமக்கு கிடைக்குது. இன்னொரு டேட்டாவும் காட்டுறேன். நிறைய பேர் வந்து இது டிசப்பாயின்ட்மெண்ட்டான ஒரு விசா புல்லட்டினா பார்க்க வேணாம். அதற்கு என்ன காரணம்னா, எப்பொழுதுமே சரி ஜனவரி பிப்ரவரி விசா புல்லட்டின்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிசம்பர் டு ஜனவரி விசா புல்லட்டின் போன வருஷம் பாருங்க, அதாவது 2024-25 சொல்கிறேன், எதுவுமே பெருசாக மூவ் ஆகல. EB2 EB3 தான் மூவ் ஆகிருந்தது. ஆனால் இந்த வருஷம் பயங்கர ஜாக்பாட்டாக இருந்தது. நீங்கள் டேட்ஸ்லாம் பார்க்குறீங்க, EB1ல ஆல்மோஸ்ட் வந்து 323 டேஸ் மூவ் ஆகிருந்தது. செம்ம ஒரு மோர் தென் 10 months மூவ் ஆகிருந்தது. EB5 அண்டர்ஸ்டோட அந்த மாதிரி தான் மூவ் ஆகிருந்தது. அதே வந்து இங்கே வாங்கலாம். போன வருஷம் ஜனவரி பிப்ரவரி விசா புல்லட்டின், ஜனவரியில் வரக்கூடிய பிப்ரவரி விசா புல்லட்டின் எப்படி இருந்துச்சுன்னா போன வருஷமே இப்படி தான் இருந்தது. EB2 மட்டுமே 14 days மூவ் பண்ணியிருந்தாங்க ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில். இந்த வருஷம் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால் இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விசா புல்லட்டின் சொல்ல மாட்டேன். இது எதிர்பார்த்த விசா புல்லட்டின் தான். ஆனால் போன மாதமும் சரி அதை விட கம்மியாக தான் எதிர்பார்த்தோம். போன மாதம் நமக்கு பெரிய ஜாக்பாட் கிடச்சி. ஸோ அதை மாதம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் போன வீடியோ பண்ணும்போதே அதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஏமாற தேவையில்லை. பட் நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டேட் ஃபார் ஃபைலிங் இருக்குது, ஃபைனல் ஆக்ஷன் டேட் இருக்குது. இந்த கேப் எவ்வளோ இருக்குது, இந்த வருஷத்தில் அதை கவர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் கீழே பார்க்குறீங்க, இன்னும் ரிமைனிங் டேஸ் எவ்வளோ இருக்குது அந்த கேப்புக்குன்னு பார்க்கும்போது EB1 வந்து இன்னும் 181 நாட்கள் வந்து மூவ் பண்ணணும். EB2 வந்து 139, EB3 வந்து 273 மூவ் பண்ணும். EB4 வந்து 73, EB5 அண்டர்ஸ்டோர் வந்து 731 நாட்கள். ஸோ வந்து EB5 அண்டர்ஸ்டோர் தான் வந்து நிறைய மூவ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கும் டேட் ஃபார் ஃபைலிங்க்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த டேட் வந்து இன்னும் நமக்கு 7 விசா புல்லட்டின் இருக்குது. ஸோ இந்த 7 விசா புல்லட்டினில் இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்தே ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து மார்ச் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே வந்து ஏப்ரல் மே ஜூன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விசா புல்லட்டின் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கும் போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நல்லாயிருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதன் பிறகு வரும்போது ஏப்ரல் மே ஜூன் அண்ட் ஜூலை வந்து கொஞ்சம் நல்லா போகும். ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு மூவ்மெண்ட் உள்ள ஒரு விசா புல்லட்டினை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னும் அவ்வளோ நாட்கள் இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு. அதற்கிடையில் அவங்கள்ட்ட டேட்டா அடிக்கும் போது இன்னும் நிறைய விஷயம் நமக்கு தெரியும், இன்னும் நிறைய கால்குலேஷன் போடலாம், இன்னும் டேட்ஸ்லாம் எப்போ மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இதே ஃபாஸ்ட்டில் தான் அடுத்த ஃபிஸ்கல் இயரும் மூவ் ஆக போகுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.